Hello cookies. இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மிஸ்டீரியஸான and lovelyயான anime Heaven Official's Blessing ஓட season 2 episode 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-உம் click பண்ணிடுங்க. and மறக்காம உங்களுக்கு பிடிச்ச animes எங்களுக்கு comment sectionல comment பண்ணி recommend பண்ணுங்க guys. Welcome to Anime Zombies தமிழ். Last episodeல நம்ம ஹீரோ ஷீலியன் விண்ட் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு மிஷனுக்காக கோஸ்ட் சிட்டிக்கு போயிருக்காரு. அண்ட் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பிளிங் டென்ல இப்ப நின்னுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆள் அவனை பார்க்க ஹியூமன் ஆட்டம் தான் இருக்கு. அவன் என்ன பண்றானா கேம்பிளிங்க்கு வைக்க காசு இல்லன்னு சொல்லிட்டு தன்னோட கைகளை பணயம் வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது, நோ நீட் அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ஸ் இருக்க திசையை நோக்கி பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு தெரியும் அது சன்லாங் அப்படின்ட்டு. உடனே அங்க இருக்க ஹுவாஷங் சொல்றான், இங்க பாரு உன்னோட கையில எனக்கு சுத்தம் தேவையே கிடையாது, ஈவன் உன்னோட லைஃபே எனக்கு தர அப்படின்னாலும் இட் மென்ட் நத்திங் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் இங்க இருக்க எல்லாத்துக்கான ரிசல்ட்டையும் சொல்றவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு ஒரு திருட வந்துட்டு 2 கால பணையம் வைக்கிறானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஒன்னும் உதவாத நீங்க உங்களோட கைகளை குடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா அதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லன்னு சொல்லி இவ சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆள் என்ன பண்றானா, ஓகே என்னோட பொண்ணோட 10 வருஷ லைஃப் நான் பணையமா வைக்கிறேன் அப்படின்றான். அங்க இருக்கிற பேய்களே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நாங்க தான் பேய், ஆனா எங்களை விட மோசமானவனா இருக்கியே, நீ உன்னோட ஓன் பொண்ணையே நீ பணைய வைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவ எதை பத்தியுமே கவலைப்படாம அவ மாட்டின அங்க இருக்கிற டைஸ ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணி எடுத்து பாக்குறான். தேங்க் குட்னஸ், அது இவனோட விக்டரிய காமிக்குது. சரி ஓகே இதோட இவன் ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தா உடனே என்ன பண்றான், நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, உங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேம ஸ்டாப் பண்ணாம மேலும் மேலும் பணையம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவன் வைக்கிற பணையம் என்னதுன்னா அவனோட ஓன் பொண்ணோட 20 years ஆஃப் லைஃப் அண்ட் அவளோட மேரேஜ். இதுக்கு ஹுவாஷங்கும் அக்செப்ட் பண்றான். அண்ட் இதை கேட்ட ஷீலியன் என்ன பண்றானா, இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த ருவோவை எடுக்க பாக்குறான். அப்பதான் ஒரு வாய்ஸ் அவனுக்கு பின்னாடி கேக்குது, ஏய் தயவு செய்து இதெல்லாம் பண்ணி தொலைச்சிடாத, ஏன்னா இப்ப நம்ம கோஸ்ட் கிங் ஹுவாஷங்கோட வீட்டுல இருக்கோம், சோ இதெல்லாம் பண்ணி அட்டென்ஷனை நம்ம மேல திருப்பிடாத, அப்புறம் நம்மளோட மிஷனே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப இவனை பார்க்க பையன் வேஷத்துல இருக்கான். டேய் என்னடா நீ மாத்திக்கிட்டே இருக்க உன்ன அப்படின்னு சொல்லி ஷீலியன் கேட்க இவன் சொல்றான், நீங்க ஏங்க என் கதையை கேக்குறீங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போன உடனே அந்த பேய்கெல்லாம் என்ன ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க சீட்ல தள்ளி ஃபவுண்டேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டாளுங்க. அங்க இருந்து தப்பிக்க நான் பையனா மாறது தவிர வேற வழியே இல்லன்னு சொல்லி மாறி அங்க இருந்து இங்க நான் வந்துட்டேன். ஒரு வழியா இந்த இடத்துலதான் நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு, நான் வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு ஆளையும் நம்மளோட டீம்ல சேர்க்க போறோம். அவரோட பேரு தான் பிரின்ஸ் டாய்ஹுவா. ஏன்னா அவரு தான் ஈஸ்ட் ரீஜனோட காட் ஆஃப் வாரா இருக்காரு. சோ அவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ ஷீலியன் ஹெவன் அபிஷியலா ஆகும்போது இவன் பாத்துக்கிட்டு இருந்த இடம் தான் இந்த ஈஸ்ட் ரீஜியன். இந்த இடத்தோட காட் ஆஃப் வாரா தான் இவன் இருந்தாங்க. சோ இப்ப அவன் டிசென்ட்லாம் ஆகி இந்த மாதிரி ஆனதுனால அந்த இடத்தோட கடவுளா இப்ப இந்த பிரின்ஸ் டாய்ஹுவா இருக்கான். அவனோட ரியல் நேம் பாத்தீங்கன்னா லங் சிங் ஷோ. பட் ஸ்டில் நான் அவனை பிரின்ஸ் டாய்ஹுவானே கூப்பிடுறேன். அண்ட் இப்படி இவங்க இந்த ஆளை பத்தி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோக்கும் தோணுது, ஆமா இல்ல அவன் தான் மீட்டிங்ல தூங்கிட்டு இருந்தானே அந்த பையனான்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. என்னடா அதுன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்த்தா அது பிரின்ஸ் டாய்ஹுவா தாங்க. உள்ள வந்து யாருக்குமே தெரியாம இந்த சீக்ரெட் மிஷனை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா, என்ன தைரியம் இருந்தா உன்னோட பொண்ணோட வாழ்நாளையே நீ பணையமா வைப்ப, நீலாம் ஒரு அப்பனா இருக்கவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்த கேம்பிளிங் டென்ன தூக்கி ஹுவாஷங் இருக்கிற இடத்துல வீசி எறியறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபியூரியஸா இருக்கான். காட் ஆஃப் வார்னா சும்மாவா, தொட்டாலே கோவம் வரும் போல இருக்கு. அங்க இருக்கிற அந்த பணைய வச்ச ஆளையுமே அடிச்சு நிமித்திட்டாங்க. பட் இன்னொரு விஷயம் நீங்க எல்லாமே யோசிக்கணும், இவன் என்னதான் காட் ஆஃப் வாரா இருந்தாலுமே ஹுவாஷங் அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இவன் அந்த டென்ன தூக்கி வீசிச்சிருப்பான். பட் நம்மளோட ஹுவாஷங் ஜஸ்ட் அவனோட ஃபிங்கரோட ஒரு சின்ன மூவ்லயே அந்த ஹோல் டென்னையே அடிச்சு பறக்க விட்டுறாங்க. இவன் உடனே ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல வந்து பிரின்ஸ் டாய்ஹுவா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் இந்த காடுக்கு ஈக்குவலா இல்ல, அதை விட ஒரு பிளே திங்கா இவன் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கான் நம்மளோட ஹுவாஷங். இந்த கடுப்பை தாங்க முடியாத பிரின்ஸ் டாய்ஹுவா என்ன பண்றான்,
அவனோட காட்லி ஃபார்முக்கு அவன் மாற ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துலதான் வின் மாஸ்டர் என்ன பண்றாரு, ஐயோ கடவுளே இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டா நம்ம சோலி இங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்க சமயத்துலதான் ஹுவாஷங் என்ன பண்றானா அந்த டென்ன பிச்சு போட்டது மட்டும் இல்லாம பிரின்ஸ் டாய்ஹுவாவை இப்ப பறக்க வச்சுட்டாங்க. பறக்க வச்ச உடனே அங்க இருக்கிற லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த ஆளை யார் வேணாலும் பணைய வச்சுக்கலாம். பணைய வச்சதுக்கு அப்புறமா அவனை நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களோ இல்ல எண்ணெயில வறுத்து சாப்பிடுவீங்களோ அது உங்க விருப்பம். அண்ட் யாராச்சும் இங்க இந்த போட்டிக்கு வர தயாரா? அண்ட் நீங்க யார் கூட போட்டி போட போறீங்கன்னா நம்மளோட லார்ட் ஹுவாஷங் கூட போட்டி போடணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற பேய்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. கண்டிப்பா இதுல நம்ம தோக்கதான் போறோம். சோ எதுக்கு நம்ம இந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஃபேஸ்லயும் அந்த பயம் தெரியுது. பட் நம்ம ஷீலியன் அப்படி இல்ல இல்லையா, அவன் உடனே என்ன பண்றான், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் வின் மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருப்பான். என் தம்பி என்கிட்ட வந்துட்டு சுத்தமா லக்குன்ற ஒன்னே கிடையாது, உன்கிட்ட கொஞ்சம் லக் இருக்கா சொல்ல, மேபி அதை வச்சு பிளே பண்ணா நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இவனுமே என் லக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த விளையாடுறதுக்காக போறாங்க. ஷீலியன் என்ன பண்றான், சரி ஓகே நம்ம வின் மாஸ்டர் சொன்ன ஐடியாவே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றான். அவன் என்ன ஐடியா கொடுத்திருப்பான்னா, பாருங்க இப்போ நம்பர் 6 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்க பெரிய டிஜிட்டா வச்சாதானே நீங்க தோத்து போவீங்க, ஏன்னா லக் உங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது சின்னதா வைங்கள, சின்ன வேல்யூ வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எப்படியும் லக் இல்லாம தான் இருக்க போறீங்க, சோ அது மேட்ச் ஆயிடாதா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இவனும் அதை கேட்டுக்கிட்டு இங்க பாருங்க நான் பணைய வைக்கிறேன், பட் ஆனா நான் லோ வேல்யூஸ்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே அங்க இருந்து ஹுவாஷிங்கும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. சோ இப்ப நம்ம ஷீலியன் என்ன பண்றா, ஓகே அந்த டைஸ நம்ம உருட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் மாதிரி ஆடி பண்றான். இத பார்த்த உடனே சரி ஓகே நம்ம இத இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஷீலியன் ரொம்ப ஹியூமிலியேட்டடா ஃபீல் பண்ணி அதை ஓபன் பண்ற அந்த சமயத்துல தான் அங்க இருக்க லேடி இவனை ஸ்டாப் பண்றாங்க. உங்களோட டைஸ் ஷேக்கிங் பாஸ்டர் வந்து தப்பா இருக்குன்ட்டு லார்ட் ஹுவாஷங் சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்ப இது லக்கு மட்டும் இல்ல, நம்மளோட பாஸ்டரும் இதுல இருக்கு போல இருக்குச்சே, இத்தனை வருஷமா இது நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்ப கரெக்டான பாஸ்டர் என்னன்னு நம்ம ஷீலியன் கேக்குறான். அதுக்கு இந்த லேடி உடனே இல்ல உங்களுக்கு ஹுவாஷங் இத சொல்லி தராரா, சோ நீங்க இருக்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே ஹுவாஷங் இருக்க திசை நோக்கி நடந்து போறான். அங்க போன உடனே ஒரு ரெட் கலர் கர்டனுக்கு பின்னாடி ஹுவாஷங் இருக்காங்க. அவன் இப்பவுமே தன்னோட ஃபுல் ஃபேஸ காமிக்காம அவனோட ஹேண்ட மட்டும் கொடுத்து நான் உனக்கு கரெக்டா ரோல் பண்ணி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் ரோல் பண்றான். ரோல் பண்ணி இவன் சொல்லி கொடுத்த உடனே அவனுக்கு 6 விழுது. ஓகே நம்ம சொல்லி முடிஞ்சது, நமக்கு வராத லக்கு இப்பயா வந்து தொலைணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கும் போது ஓகே நான் லாஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற பிரின்ஸ் டாய்ஹுவா ஆச்சரியப்படுற, இங்க பாருங்க அவன் வேணும்னே உங்களை வந்துட்டு சதி திட்டத்துல நுழைக்க பாக்குறான், அதனால இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் ஷீலியன் இல்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹுவாஷிங் சொல்றான், நான் உனக்கு இப்ப டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால இது வந்துட்டு கணக்கு கிடையாதுன்னு சொல்லி ஸ்டில் இவன் தோத்து போக அவன் டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருந்த பேய்களுக்கும் சரி வின் மாஸ்டர் அண்ட் பிரின்ஸ் டாய்ஹுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை ஷீலியன் ஜெயிக்கிற வரைக்கும் இவன் இதை பண்ணிட்டே தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஷீலியன் அங்க ஜெயிச்சிடுறாங்க. ஓகே நீ வின் பண்ணிட்ட, சோ உன்னோட பிரைஸ் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். பட் அதுக்கு முன்னாடி ஹுவாஷிங் என்ன சொல்லிருப்பா, நீ ஜெயிச்சிட்டா நான் இங்க இருக்கிற இந்த பையனை உனக்கு பணையமா கொடுத்துருவேன், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு என்ன தருவேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லும் போதுதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு இவன் சொல்ல, அப்புறமா தான் உன ஞாபகம் வருது இவன் பாதி சாப்பிட்ட ரைஸ் பன் இவன் கிட்ட இருக்குங்க, இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லும் போது ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹுவாஷிங் சொல்லிடுறான். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்னடா நடக்குது இங்க, நிஜமாவே இன்னைக்கு ஹுவாஷிங் நல்ல மூட்ல இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அட் தி எண்ட் நம்ம ஷீலியனும் வின் பண்ணியாச்சு, சரி இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி உடனே பிரின்ஸ் டாய்ஹுவாவை இவன் கூட்டிட்டு போயிடுறான். நல்ல வேலை இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஹுவாஷிங் அவனை இறக்கி விட்ட அடுத்த செகண்டே இவன் அகைன் ஃபியூரியஸ் ஆகுற, என்ன தைரியம் தான் என்ன இப்படி பண்ணிருப்பேன், அண்ட் ஷீலியன் நீங்க வந்துட்டு இவனை நம்பவே நம்பாதீங்க, இவன் ஒரு கோஸ்ட், இவ்வளவு நேரமா அவங்க கிட்ட பிளே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது உடனே ஷீலியன் என்ன சொல்றான், இங்க பாருப்பா எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம போகலாம், உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்க சமயத்துல ஹுவாஷிங் அவனோட அரியணையில இருந்து எழுந்து நடந்து வராங்க. அண்ட் அவன் வாக் பண்ணி வந்ததுமே நீ உன்னோட பிரைஸ குடுக்கலையேன்னு சொல்லும் போது இல்ல நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு போது ஏன் நான் என்னோட பிரைஸ தரணும்னு சொல்லி இவன் கேட்க, ஆமா நீ ஜெயிச்சிட்ட அது நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, பட் ஸ்டில் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை சொல்லி தரும் போது நீ தோத்து போனல, சோ அதுக்காக இந்த பிரைஸ் எனக்கு குடுன்னு சொல்லும் போது அவன் பாதி சாப்பிட்டு வச்ச அந்த ரைஸ் பண்ண குடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு ஹுவாஷிங் போயிடுறான். சரி உடனே நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த டென்னை விட்டு போற அந்த சமயத்துல ஷீலியன் திரும்பி பாக்குறான். அப்பதான் ஹுவாஷிங் அந்த ஹாஃப் ஈட்டன் பண்ண அவன் சாப்பிடவும் செய்யறாங்க. இத பார்த்த உடனே இவனுக்கு என்னடா இது, இவன் எனக்கு இவ்வளவு உண்மையா இருக்கானான்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹுவாஷிங்கும் சொல்றான், ஓகே நெக்ஸ்ட் நம்ம
தன்னோட பாரடைஸ் மேனருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கும் கமாண்ட் கொடுத்த உடனே அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இப்ப தப்பிச்சு போன நம்மளோட ஹெவன் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒரு சந்தில போயிட்டு வெயிட் பண்ண அங்க வின் மாஸ்டர் இவனை கத்த ஆரம்பிக்கிறான். டேய், உன்னை லோ ப்ரொஃபைல் வைக்க சொன்னா அங்க போயிட்டு ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு வந்திருக்க, எப்படிடா நம்ம இது பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஷீலியன், நீங்க தான் சொன்னீங்கல்ல ஹுவாஷிங் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க? டேய், நான் உன்னை பார்க்கதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாசமா பேசுனீங்கன்னா உடனே நம்ம இந்த இடத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி வின் மாஸ்டர் இந்த ஐடியாவை கொடுக்குறான். உடனே அதுக்கு பிரின்ஸ் டாய்ஹுவா என்ன சொல்றானா, இங்க பாருங்க, எனக்கு அந்த ஹுவாஷிங்கோட கட்ஸ் சுத்தமா பிடிக்கவே இல்ல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், இப்படி போய் சொல்லலாம் நம்ம இந்த மிஷன் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லன்ட்டு இவன் சொல்றான். உடனே வின் மாஸ்டர் தலையில அடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஏன் தான் என் பக்கத்துல இருக்க எல்லாருமே பைத்தியமா இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி இவன் ஒரு மூலையில புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் யாரோ ஒருத்தன் அந்த மாஸ்கர் பாய புடிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே இவனுக்கு ஞாபகம் வருது, இது ஒருவேளை அந்த பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் அங்க ஓடி போய் பார்க்க, எஸ், ஃபேஸ்ல பேண்டேஜ் போட்டுக்கிட்டு ஹியூமன் ஃபேஸ் டிசீஸோட ஒரு பையன் இருந்தாங்க இல்லையா சீசன் 1ல, அவனை காமிக்கிறாங்க. ஓகே, இவன் இந்த இடத்துலதான் ஒளிஞ்சிட்டு இருக்கானான்னு சொல்லி இவன் அங்க போயிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். சோ அந்த பையனை இவன் பிடிப்பானா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.